Welcome to Department of Data Science, Sangamam College of Arts and Science. Let us learn the subject Data Structures and Algorithms using Python Lab. In this video, we are going to implement stack operations in Python with practical example. Stack is basically a linear data structure in which we follow last in, first out order. ஸ்டாக்கோட நேச்சரே நம்ம இன்சர்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் we have got only one end. Look at this example. நம்ம 3 வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் 1, 2 and 3. ஸோ 3 வேல்யூவும் அரைவல் ஆர்டரில் இன்சர்ட் ஆயிருக்கு. பட் நம்ம டெலீட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா எந்த வேல்யூ லாஸ்ட்டாக இன்சர்ட் ஆச்சோ அந்த வேல்யூ தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் ஆகுது. 3 தான் நம்ம இன்சர்ட் பண்ணதில் லாஸ்ட் வேல்யூ. நம்ம ரிமூவ் பண்ணும்போது 3 is removed at first. Then we have 5 important stack operations: push, pop, isEmpty, isFull and peek. ஒரு நியூ எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்காக புஷ் மெத்தட் யூஸ் ஆகுது. ஸ்டாக்ல இருக்கிற டாப் மோஸ்ட் வேல்யூவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா we have pop மெத்தட். நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் எம்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக we have isEmpty மெத்தட். பிஃபோர் இன்சர்ஷன் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கோட மேக்ஸிமம் சைஸ் எக்ஸீட் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக we have full மெத்தட். சப்போஸ் நமக்கு டாப் மோஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா we have peek மெத்தட். திஸ் இஸ் த பேசிக் ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ். இப்போ இதோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸோட பைத்தன் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் இது. இந்த ப்ரோக்ராமை நம்ம 2 செக்ஷன்ஸாக பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் த கிளாஸ் செக்ஷன், செகண்ட் பார்ட் இஸ் த மெயின் ப்ரோக்ராம் செக்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் we have a default constructor along with 5 user defined functions. ஃபர்ஸ்ட் user defined function isEmpty. இந்த isEmpty மெத்தட்குள்ள length of the stack is equal to 0 அப்படின்னு பார்த்துருக்கோம். length வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா we can tell that the stack is empty. செகண்ட் மெத்தட் புஷ் மெத்தட். புஷ் மெத்தடில் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்கா, அதோட மேக்ஸிமம் சைஸ் எக்ஸீட் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் லென்த் ஆஃப் த ஸ்டாக் வந்து இஸ் ஈக்குவல் டு 5 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாக் இஸ் ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிடலாம். லென்த் ஆஃப் த ஸ்டாக் 5 இன்னும் ரீச் ஆகலை, இன்னும் பிளேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எல்ஸ் பார்ட்குள்ளே வந்து புதுசாக இன்சர்ட் பண்ண போகிற எலிமெண்ட்டை அப்பெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இது பண்ணும்போது new value gets inserted. Third method pop. pop method யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்ல இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். சப்போஸ் ஸ்டாக் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா we cannot do delete operation. சப்போஸ் if the stack is not empty, நம்ம பாப் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த டாப் மோஸ்ட் வேல்யூ, அதாவது எந்த வேல்யூ ரீசெண்டாக இன்சர்ட் ஆச்சோ, எந்த வேல்யூ லாஸ்ட்டாக இன்சர்ட் ஆச்சோ அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பாப் மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாப் மோஸ்ட் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறோம். இந்த -1 இந்த மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த டாப் மோஸ்ட் வேல்யூவை ரிமூவ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ரிட்டர்ன் மட்டும் பண்ணிட்டுரும். டிஸ்பிளே தென் லாஸ்ட்டாக டிஸ்பிளே மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங் இன் த கிளாஸ் பார்ட். தென் வி ஹாவ் த மெயின் ப்ரோக்ராம். ஸோ மெயின் ப்ரோக்ராமில் ஸ்டாக் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு லூப் யூஸ் பண்ணி லூப்பு while ட்ரூ கொடுத்துருக்கோம். ஸோ while ட்ரூ கொடுக்கும்போது இந்த கண்டிஷன் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. So we are displaying 4 options to the user: 1 for push, 2 for pop, 3 for display, 4 for peek. So userோட சாய்ஸ் என்னங்கிறத சாய்ஸ் வேரியபிள்குள்ளே ரீட் பண்ணிட்டு சாய்ஸ் 1 இருக்கும்போது we call the push method, that is we are doing insertion. சாய்ஸ் 2 இருக்கும்போது we are calling pop method, that is we are doing deletion.
choice 3 இருக்கும்போது we are displaying all the elements of the stack. Choice 4 இருக்கும்போது we are displaying the topmost element using peek method. ஸோ இந்த 4 சாய்ஸுமே இல்லாமல் இருக்கும்போது we just end the loop. இப்போ I'll just run the program. My choice is 1, 10. 10 is inserted. Again I give 1, 20. 20 is inserted. Again I give 1. I give 30. 30 is also inserted. Now my choice is 3. Okay, the stack elements are displayed. Now my choice is 2. Okay, the topmost element is removed. That is, the 30 is removed. I just give 4. Okay, the topmost value now is 20. I just give 5 and end up the program. Thank you.